இதுவரைக்கும் இல்லாத பிரச்சனை. அரசு பள்ளியில் ஆன்மீக போதனை எதுக்கு வருது? தெரிஞ்சிருச்சு வெளியில். தெரியலன்னு என்ன பண்ணியிருப்பீங்க? அது தொடர்ந்து தான் இருந்திருக்கும். அது ஏன் அவரை சரி விஷ்ணு மகாவிஷ்ணு அவர்களை வானூர்தி நிலையத்துக்குள்ள போய் ஒரு பயங்கரவாதி போல ஒரு கொடுஞ்செயல் செய்தது போல அவரை போய் பிடிச்சி கைது பண்ணி அதை ஒரு செய்தியை நீங்கள் வேற செய்தியை மறைக்க இந்த செய்தியை பெருசாக்குறீங்க. அதான் உண்மையிலும் உண்மை அதுதான். அப்போ நீங்கள் இதை எதுக்கு இவ்வளோ பெருசு பண்ணுறீங்க? உண்மையிலே அவர் பாட்டுக்கு அவர் வேற எங்கேயோ அவர் ஆன்மீக சொற்பொழிவோ வழிபாடோ யோகா பயிற்சியோ கொடுத்துருந்துருப்பார். நீங்கள் பள்ளிக்கூடத்துக்குள்ள போக அனுமதிச்சது யாரோட அனுமதி இல்லாமல் நான் போய் இப்போ நானே ஒரு கல்லூரியில் போய் பேசுகிறேன்னா அந்த கல்லூரி என்னை அழைக்காமல் என்னை யாரும் கூப்பிடாமல் நானாக போய் பேச முடியுமா? இல்லை பேசிடுவேன்னா